இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஃபைண்ட் யுவர் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் வெயிட் கெயின் பண்ண வெயிட் லாஸ் பண்ண நம்மளால் ஈஸியாக அதை பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். நம்ம பாடி வெயிட்டை ஸ்டேபிளாக அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸோட வேல்யூலேருந்து நம்ம ஒரு 300 கேலரி வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா மசில் கெயின் ஆகும். அது பேர் வந்து கேலரி சர்ப்ளஸ். இதுவே அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வேல்யூலேருந்து ஒரு 300 கேலரி வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்டோம்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது பேர் வந்து கேலரி டிஃபிசிட். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். 300 கேலரி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின், 300 கேலரி நம்ம கம்மியாக சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து அதிகமாகவும் சாப்பிடாம கம்மியாகவும் சாப்பிடாம அந்த சேம் வேல்யூவில் சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வெயிட் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். அது பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள் கான்செப்ட் தான். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் ஈக்குவல் டு பாடி வெயிட் இன்டூ பேஸ் லைன் மல்டிப்ளையர் இன்டூ ஆக்டிவ் மல்டிப்ளையர். இப்போ என்னோட பாடி வெயிட் வந்து 60, ஓகேங்களா? 60 இன்டூ பேஸ் லைன் மல்டிப்ளையர் அது வந்து 22. 60 இன்டூ 22 1320. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆக்டிவ் மல்டிப்ளையர் வந்து என்னென்னா அது வந்து 4 கேட்டகரியில் வரும். ஃபஸ்ட்டு வந்து செடன்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து லைட் ஆக்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ், அதுக்கப்புறம் வந்து வெரி ஆக்டிவ். இப்போ செடன்ட்ரி வந்து இப்போ ஸ்கூல் பசங்க, இப்போ காலேஜ் பசங்க, இப்போ நம்ம சும்மா வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடும். செடன்ட்ரி நார்மல் லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா? அது பேர் தான் செடன்ட்ரி. அதோடைய வேல்யூ வந்து 1.3 to 1.6. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைட்லி ஆக்டிவ். லைட்லி ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் போகிறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் போகிறாங்களே அவங்க வந்து அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுடைய வேல்யூ வந்து 1.5 to 1.8. ஸோ அந்த ஒரு வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். அது வந்து அத்லைட்டு, ஜிம் பர்சனு, ஸோ அவங்களாம் போகிறாங்கல்ல அவங்களாம் வந்து ஆக்டிவ் வருவாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.7 to 2.0. அதுக்கப்புறம் வந்து வெரி ஆக்டிவ். அது வந்து இப்போ மேஸ்திரி, கொத்தனார், காலிலேருந்து நைட் வரைக்கும் உழைப்பாங்கள்ல, மேஸ்திரி, கொத்தனார், அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து வெரி ஆக்டிவ் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.9 to 2.2. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி எடுத்த பாடி வெயிட் இன்ட்டு அந்த பேஸ் லைன் கூட. இப்போ நான் வந்து லைட்லி ஆக்டிவ் கேட்டகரியில் வருவேன், ஓகேங்களா? ஸோ 1.5 to 1.8 அந்த வேல்யூ இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு 1.5 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.8 இது ரெண்டுத்துலேயும் வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். அதுதான் நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸோட வேல்யூ. அதான் அப்ராக்சிமேட்டாக மெயின்டெனன்ஸ் கேலரிஸோட வேல்யூ. இதை வந்து நம்ம வீக்லி வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கூட வந்து இப்போ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு 200 கேலரிஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சேம் வெயிட்டில் இருக்குதா, இன்னொரு 100 கேலரி வந்து நம்ம அதை அதிகமாக எடுக்கணும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2 weeks ஒன்ஸ் வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். லைட்டாக வந்து வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னா ஓகே, அதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் கெயின் வந்து ஆகலையா, ஒரு 100 கேலரி வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ப்ராப்பராக வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்பு, ஸோ இது 3 விஷயம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராப்பராக ஃபுல் டே பட்ஜெட் டயட் பிளான் அதை வந்து நான் வந்து மேக் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நம்ம பார்ப்போம்.